அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் மலக்குடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க SRM இன்ஸ்டிடியூட் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ் வடபழனியிலிருந்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜசுந்தரம் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். டாக்டர், ஒவ்வொரு பகுதியிலும் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய புற்றுநோய்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மலக்குடல்னு சொல்லும் பொழுது கான்ஸ்டிபேஷனுங்கிறது மட்டும்தான் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அதில் புற்றுநோய் அப்படின்னும் பொழுது அது நீண்ட மிகப்பெரிய குழல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வால்வ் அப்படிங்கிறது, அதில் எந்த பகுதியிலலாம் இந்த புற்றுநோய் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது டாக்டர்? இல்லை, மலக்குடல்ங்கிறது பெருங்குடலோட கடைசி 15 சென்டிமீட்டர் வந்து மலக்குடல்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ பெருங்குடல் தான் வந்து 1.5 மீட்டர் இருக்கும். ஸோ பெருங்குடலோட கடைசி பாகம் வந்து மலக்குடல். ஓகே. ஸோ மலக்குடல் வந்து லாஸ்ட் 15 சென்டிமீட்டர், அதையும் 3 பகுதியாக பிரிப்போம். அப்பர் தேர்ட், மிடில் தேர்டு, லோவர் தேர்டுன்னு. லோவர் தேர்டுக்கு அப்புறம் ஏனல் கெனால் இருக்கும். ஏனலுக்கெல்லாம் ஆசனவாய். ஸோ காமனாக வர்ற ப்ராப்ளம் வந்து பைல்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லி ஆசனவாயில் அந்த ரத்த குழாய் வீங்கி இருக்கிறத பைல்ஸ்ன்னு சொல்லி நிறைய மலக்குடல் வியாதிகள் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ ஜென்ரலாகவே ப்ளீடிங் இருந்தால், அதாவது மலம் போகும்போது ரத்தப்போக்கு இருந்தாலோ இல்லை எல்லாத்துக்குமே நம்ம ஊரில் வந்து பைல்ஸ் இல்லாட்டி ஃபிஷர், இது 2 தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நிறைய வியாதிகள் உள்ளுக்குள்ளே வந்து மலக்குடல் கேன்சர் இருக்கலாம். ஸோ சாதாரணமாக ஒரு நல்ல சர்ஜன் விரல் வச்சு பார்த்தாலே, அதாவது ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்தாலே, டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், பார்த்தாலே ஒரு 70-80% மலக்குடல் கேன்சரை கண்டுபிடிக்க முடியும். பட் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. அதனால் மலக்குடல் கேன்சர் வந்து அன்டயக்னோஸ்டாக போயிட்டு ரொம்ப நாள் கழித்து தான் தெரியும். பட் இப்போ நம்ம ஊரில் அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. எல்லா டாக்டர்ஸும் வச்சு பார்க்குறாங்க, கை வச்சு எக்ஸாமின் பார்க்குறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறோம். அப்போ கூட என்ன பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து மூலம் பௌத்திரம் இந்த மாதிரி நிறைய ஆடு பார்த்து மூலத்துக்கு போய் அந்த கயிறு கட்டி வைத்தியம் பண்ணுறது, அந்த மாதிரி வைத்தியங்கள்னால நிறைய பேர் அதாவது தி கெட் கேரிட் அவே, தப்பான ஆங்கிளில் போயிடுறாங்க. அப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து எங்கள்கிட்ட நிற்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை, அந்த மாதிரி தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அது கேன்சராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, கேன்சர் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகே. அவங்க அதை பார்க்காம வெளியில் இருக்கிறத மட்டும் ஏதோ முடிச்சு போட்டு விட்டுருவாங்க, இல்லை ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து உள்ளுக்குள்ளே இருக்க கேன்சர் வந்து அது முத்த ஆரம்பிச்சிடும், அது தெரியாமல் போயிடும். ஸோ இந்த வைத்தியம் தான் பண்ணியிருக்குமேன்னு சொல்லி அந்த சூர்ணம் மலையம் ஏதாவது சாப்பிட்டு அது ஒரு 6 மாதம் தள்ளுவாங்க. இது வந்து ஒரு மலக்குடல் கேன்சர் ஆரம்பித்து அது சிம்டம்ஸ் வர்றதுக்கே 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க போய் வைத்தியம் பண்ணி இன்னொரு 6 மாதம் டிலே ஆகிடும். ஸோ இன்வியர்பிள் எங்கள்கிட்ட வரும்போது மினிமம் 2 இயர்ஸ் அந்த டைமில் தான் வருவாங்க. அப்போ அது என்ன மாதிரியான ஸ்டேஜுக்கு போகும், வேறு என்ன சிம்டம்ஸ்னு பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்பு ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். நாங்கள் நல்லது சார், என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. கேட்குறேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்க சார். எனக்கு கன்னத்துல கேன்சர் சார், கன்னத்து உள்ள. சரிங்க. அது கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு ஒரு 3 months இருந்தேன் சார். இருந்துட்டு ரேடியஸ்லாம் கொடுத்தாங்க சார், 30 ரேடியஸ்லாம் கொடுத்தாச்சு சார். சரிங்க. இப்போ திருப்பி வந்து அது அந்த இடம் வந்து சரியாயிட்டு இருக்கோமா சார்னு ஒரு டவுட் சார் எனக்கு. இல்லை, திரும்ப செக் பண்ணி பார்க்கணுங்க, கை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அந்த கன்னத்தில் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கணும். கழுத்தில் ஏதாவது நரி கட்டியிருக்கான்னு பார்க்கணும். அது நெறி கட்டிலாம் இல்லை சார் எதுவும். இல்லை, செக் பண்ணி பார்த்து நல்லா ஆறி இருந்தால் ரெகுலர் செக்கப் மட்டும் போனால் போதும். இல்லை சொல்லிக்கிறாங்க சார், அதான் போய் ரெகுலர் செக்கப் போங்க. இல்லை அந்த இடத்துல புண்ணு இன்னும் இருக்க மாதிரி இருந்தது, கேன்சர் கம்ப்ளீட்டாக ஆறாட்டி அப்போ ஆப்ரேஷன் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். திருப்பி ஆப்ரேஷன் பண்ணணுமா சார்? இல்லை, சப்போஸ் அதை வந்து ரேடியோ தெரப்பி கொடுத்து சரியாக கரையாமல் இருந்திருந்தா. நன்றி சார். டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹேமா ஃப்ரம் ஹைதராபாத். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. அப்பாவுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கோலோரெக்டல் கேன்சர் சொல்லி சொன்னாங்க. ரெட்டம் கிட்டயே வந்து ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி. சொல்லிட்டு அப்புறம் வந்து ஏபிஆர் பண்ணி முடிச்சிட்டாங்க சார். அது வந்து கேன்சர் சொல்லிட்டாங்க, ஏபிஆர் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ பேக் தான் வச்சிருக்காங்க. சரிங்க. அப்புறம் வந்து கீமோதெரப்பி வந்து 6 சைக்கிள்ஸ் பண்ணாங்க, ரேடியோ தெரப்பி கூட 6 சைக்கிள்ஸ் செஞ்சு முடிச்சிட்டாங்க சார். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது 2 மாசத்துக்கு ஒரு தடவை சிஏ வந்து நீங்க வந்து எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. சிஏ வந்து பிலோ 5 தான் சார் இருந்தது. சரி. பட் இப்போ லாஸ்டா வந்து எடுக்கும்போது 2 months பேக் எடுக்கும்போது, இப்போ வந்து ரீசெண்டா லாஸ்ட் மந்த் எடுக்கும்போது சிஏ வந்து அபவுட் 10 வந்திருக்குங்க சார்.
சரிங்க. அதாவது 10.2 சம்திங் அந்த மாதிரி வந்திருக்குங்க சார். இது அப்புறம் ஸ்கேன் கூட எடுத்து பார்த்தோம் சார், வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கூட வந்து எடுத்து பார்த்தோம். அதுல வந்து புரோஸ்டேட்டோ மெகாலி அப்படின்னு வந்திருக்குங்க சார். சரிங்க. அப்புறம் வந்து கேல்பிளேடர் பாலிப்னு சொல்லி இருக்குங்க சார். அப்புறம் இன்னொன்னு வந்து ஹைப்பர்ட்ரோபிக் பிளேடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. வேற கேன்சர் எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிங்களா இல்லை? இல்லை, நீங்கள் சொல்கிறது ஹைப்பர்ட்ராஃபிக் பிளாடர் வந்து மேபி பிகாஸ் ஆஃப் ரேடியோ தெரப்பினால இருக்கும். கேல்பிளேடர் பாலிப் எதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் ஆனால் சிஏ வந்து 5லேருந்து 10 போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கணும். மேபி ஹோல் பாடி பெட் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அதாவது லிவர்லேயோ லங்ஸ்லேயோ பரவிருக்கான்னு பார்க்கணும். இல்லை ஆப்ரேஷன் பண்ண இடத்துலேயே அந்த பெரினியம் இருக்கு இல்லையா, ஏபிஆர் பண்ண இடத்துலேயே திரும்ப ஏதாவது கட்டி வந்திருக்கான்னு பார்க்கணும். அல்ட்ராசவுண்டில் அதிகம் தெரியாது. கண்டிப்பாக ரைசிங் சிஏ வந்து 5லேருந்து 10 போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக தரவாக ரீவேல்வேட் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணணுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் தேவி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோங்க. என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சார் எங்க அம்மாவுக்கு வந்து யூட்ரஸ் கேன்சர் சார். சரிங்க. என் யூட்ரஸ்ல வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க சார். சரிங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு திரும்பவும் மலைக்குடல்ல பிரச்சனையா இருக்குங்க சார். ஓகே. இப்போ அவங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க சார். ரேடியேஷன் எல்லாமே வச்சு முடிச்சிட்டாங்க சார். சரிங்க. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க சார். அவங்களால இப்போ வந்து 2 கிட்னியும் ஃபால்ட்டா இருக்குங்க சார். 2 பக்கமுமே வந்து டியூப் ஃபிட் பண்ணிருக்காங்க சார். ஓகே. சரி, அவங்களால இப்ப ரொம்ப முடியல. இதுக்கப்புறம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இல்ல டாக்டருங்க வந்து இதோட லாஸ்ட் ஸ்டேஜ், இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியல சார். கஷ்டமா இருக்கு சார். இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த யூட்ரஸ் கேன்சர் ஆப்ரேட் பண்ணாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த இடத்துல லோக்கல் ரெக்கரன்ஸ் வந்திருக்குமா, திரும்ப அந்த இடத்துல வியாதி வந்து ரொம்ப பரவிட்டு இருந்திருக்கும். அது வந்து நீங்கள் எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தா தான் ஃபர்தராக எதுவும் வைத்தியம் பண்ண முடியுமா, பேஷண்டோட ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியுங்க. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். நான் காரைக்குடியிலிருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. ஒய்ஃபுக்கு வந்து கழுத்துல கட்டி மாதிரி இருந்துச்சு மேடம். அப்புறம் வந்து வச்சு பார்க்கும்போது ஜிஎம்சி ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தா அந்த மாதிரி லிப்போமா கேன்சர்னாங்க. சரிங்க. அப்புறம் கரெக்டாக அந்த வந்து கீமோதெரப்பி 6 சைக்கிள் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி கட்டி கரையில அப்படின்ட்டு ரேடியேஷன் பண்ணிட்டாங்க. சரிங்க. பண்ணிட்டு இப்போ அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ நார்மல் நல்லா இருக்காங்க. சரிங்க. இப்போ கன்சீவா இருக்காங்க சார். நான் இப்போ ஃபாரின்ல இருக்கேன், ஊர்ல இருந்து வந்திருக்கேன். சரி. கன்சீவ் ஆகி அதை வச்சுக்கலாம் வேண்டாமான்னு ஒரு 3 மாசம் ஆகுது. இல்லை, நீங்கள் உங்களோட மெடிக்கல் ஆன்காலஜி யார் வைத்தியம் பண்ணாங்களோ அவங்கள போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கணுமா. ஏன்னா அவங்க கீமோதெரப்பி என்னென்ன மருந்து கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேணும்னா கன்செப்ஷன் ஃபாலோ பண்ணலாம், ப்ரெக்னன்சி கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லாட்டி அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து வயிற்றுல வந்து ரைட் சைடில் வந்து உடல்வாழ்வு இருக்குன்னு சொல்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண சொன்னாங்க. சரிங்க. அதை போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறப்ப இல்லை, அது டிபி கட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிபி அது கட்டி. சரி. கேன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குங்களா, அந்த மாதிரி வேறு எதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறேன் மேடம். என்ன வயதாகுதுமா? என்ன மேடம்? என்ன வயதாகுது? 24 வயசு ஆகுது மேடம். இல்லை, அவங்க எல்லாம் செக்அப் பண்ணாங்களா? கொலோனோஸ்கோபி பண்ணி பார்த்தாங்களா? சிடி ஸ்கேன், கொலோனோஸ்கோபி? ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க மேடம். அது மட்டும் தான் பண்ணி பார்த்தாங்க. இல்லை, அந்த சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வேணும். கொலோனோஸ்கோபி பண்ணி பார்க்க சொல்லணும். பண்ணி பார்த்து பயோப்சி எடுத்தாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியும் என்ன மாதிரி கட்டி. அது அப்பெண்டிக்ஸில் மட்டும்தான் குடல்வால் கட்டியா, இல்லை டிபி பட்ட கட்டியா, இல்லை கேன்சர் கட்டியான்னு கண்டுபிடிக்க முடியும். கொலோனோஸ்கோபி பண்ண சொல்லுங்கள், சிடி ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள். அந்த 2 ரிப்போர்ட்டோட வந்து பாருங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? மகேஸ்வரி, திருவள்ளூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. மேம், நான் ட்வின் பிரெக்னன்சி இருந்த அப்போ 6 months வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. சரிங்க. அப்போ டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதுனால, கர்ப்பப்பை வாயில இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதுனால மேபி இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். சரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கேன்சரா மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க. அது நார்மல் இன்ஃபெக்ஷன் தானே, ஆனா கேன்சர் ஆஃப் சிஎல் அந்த மெடிசன் தான் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க. அது நார்மல் ஆகிருமா இல்லை இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஏன்னா ப்ளீடிங் வந்து எப்பவுமே அபார்ஷன் ஆனதுல இருந்து மந்த்லி ட்வைஸ் ஆகிட்டே இருக்கு, 15 days அந்த மாதிரி. இல்லை, ப்ளீடிங் வந்து இதனால இருக்காதுமா. இன்ஃபெக்ஷன் வந்து என்ன, உங்கள் கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி கால்போஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த கால்போஸ்கோப்பி பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கால்போஸ்கோப்பி பண்ணி அதில் ஏதாவது வித்தியாசமாக சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதில் வந்து பயோப்சி எடுப்பாங்க.
அந்த பயாப்சியில் கேன்சர் மாதிரி இருந்தால் அதுக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து கால்போஸ்கோபி நார்மலாக இருந்துச்சு, பயாப்சி நார்மலாக இருந்துச்சு, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா இன்ஃபெக்ஷன் மட்டும் மருந்து மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா போதும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா. டாக்டர், ஒரு பேஷண்ட் பேசும்பொழுது சிஏ அப்படின்னு ஒரு ரிசல்ட் பற்றி சொன்னீங்க இல்லையா, அது என்ன இது டாக்டர்? இல்லை, சிஏங்கிறது ஒன் ஆஃப் த டியூமர் மார்க்கர்ஸ். இப்போ கார்சினோஎம்பிரியானிக் ஆன்டிஜன் சொல்லுவோம். அது வந்து இப்போது குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸ்க்கு உள்ள டியூமர் மார்க்கர். அது மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ பிரஸ்ட் கேன்சர் CA15-3 இருக்குது, பேன்க்ரியாட்டிக் கேன்சர்ன்றது CA19-9 இருக்குது. ஓகே, அதாவது கோட் இல்லை, மார்க்கர் பிளட்டில் இருக்கும். அது ஓ, சப்போஸ் இந்த கேன்சர் வந்து அதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியாது. அதாவது இப்போ வந்து இப்போ உங்கள் பிளட் எடுத்தோ இல்லை என்னோட பிளட் எடுத்தோ சிஏ செக் பண்ணி நமக்கு கேன்சருக்கான கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. பட் ஒருத்தருக்கு கேன்சர் வந்துட்டா அந்த சிஏ வந்து பேஸ் லைன் இருக்கும், 3 இருக்கும். அந்த 3ல இருந்து நம்ம அடுத்தடுத்து செக்அப் பண்ணிட்டே எவ்ரி 3 months பண்ணிட்டே இருக்கும்போது ஜாஸ்தி ஆச்சுன்னு வச்சுருங்க. ஏற்கனவே ஒரு ரெக்டல் கேன்சருக்கு பேஷண்ட்டுக்கு நம்ம சிஏ எவ்ரி 3 months பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். முதல்ல 3 இருந்துச்சு, அப்புறம் 4 இருந்துச்சு, அப்புறம் 7 ஆச்சு, அப்புறம் 10 ஆச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து வியாதி வளருதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இட்ஸ் அ ரைசிங் டைட்டர் இஸ் வெரி ரெலவெண்ட். ஸோ அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப ரெலவெண்ட். இப்போ நார்மலாக இருக்கவங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏற்கனவே அந்த ரெக்டல் கேன்சரில் குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் டயக்னோஸ் பண்ணவங்களுக்கு சிஏ ஜாஸ்தி ஆச்சுன்னா நம்ம வந்து ரைசிங் டைட்டரை வச்சு நம்ம ஒரு திரும்ப வந்திருக்கா வரலையான்னு பார்க்கலாம். அதில் எவ்ரி 3 months நாங்கள் அதை பண்ணிகிட்டே இருப்போம். ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணிட்டோம் குடல் சம்மந்தப்பட்ட கேன்சருக்கு, எஸ்பெஷலி கோலோரெக்டல் கேன்சர் இருந்ததுன்னா சிஏ வந்து எவ்ரி 3 months செக் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அவங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ 5லேருந்து 10 ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், கொலோனோஸ்கோபி பண்ணி பார்க்கணும், அந்த இடத்துல பெட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், வேறு எங்கேயாவது வந்திருக்கா, லிவரில் வந்திருக்கா, லங்ஸில் வந்திருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பெட் ஸ்கேன் அப்படிங்கிறது வேறு எந்த ஸ்கேன்ஸும் இல்லாமல் அது மாத்திரம் எடுத்தாலே கேன்சர் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஆமாம், அதுதான் இப்போதைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கேன். இப்போ ஹோல் பாடி பெட் ஸ்கேனுங்கிறது பிரெயின் டு ஃபுட் எல்லா இடமும் கண்டுபிடிச்சிடும். பட் அது வந்து எப்படின்னா ஜுடிஷியஸாக ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டாக மட்டும்தான் அதை ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். எல்லாரும் இப்போ நீங்களே போய் டேரெக்டாக பெட் ஸ்கேன் பண்ணால் ஒன்றும் க்ளூவே இருக்காது. ஸோ நம்ம என்ன பார்க்கணுன்னு தெரியணும், எதுக்கு அனுப்புகிறோன்னு தெரியணும். அதை ஓவர் யூஸ் பண்ணால் அதில் எப்படின்னா இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை லைட்டப் பண்ணி காட்டும், வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட அதை லைட்டப் பண்ணி காட்டும். ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் இல்லாமல் யாராவது அனுப்பிச்சாங்கன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. ஓகே. இப்போ நம்ம ஒரு பெட் ஸ்கேன் போய் நம்மளே போய் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் பண்ணி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயம் தான் வரும். நிச்சயமாக தொடர்ந்து தேவையான பேஷண்ட்டுக்கு பண்ணணும். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? மேடம், நான் காஞ்சிபுரத்துல மோகனா பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம்மா. எனக்கு சார் வணக்கம் சார். எனக்கு சிஸ்ட் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. 1 year இருக்கு. ஓகேங்க. சிஸ்ட் எங்க இருக்குமா? 2-3 மாசமா போயிட்டு இருக்கேன். பட் க்ரீம் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சிஸ்ட் எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு சிஸ்ட்? நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த ஃபிஷர் சொன்னாங்க. நீங்க சொல்லிருக்கீங்க அது கேன்சர் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு. அது மாதிரினா நம்ம எங்க போய் டெஸ்ட் பண்ணோம், எப்படி எந்த டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, ஃபிஷர் இருக்குன்னா உங்களுக்கு கேன்சர் பற்றின பயம்னா சிக்மாடோஸ்கோப்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ எல்லா மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் எல்லா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டுமே பண்ணி பார்ப்பாங்க. மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சிக்மாடோஸ்கோப்பி பண்ணி பார்ப்பாங்க. அது பண்ணி பார்த்துட்டு அதில் ஃபிஷர் மட்டும்தான் அப்படின்னாங்கன்னா தைரியமாக ஃபிஷருக்கு மட்டும் வைத்தியம் பண்ணிக்கலாம். இல்லை வேறு மாதிரி கட்டியோ இல்லை பாலிப்போ ஏதோ இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து வைத்தியம் பண்ணிக்கணும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? மேடம், நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். என்ன சந்தேகம் சார், கேளுங்க டாக்டர் கிட்ட. சார், நான் வந்து வணக்கங்க, சொல்லுங்க சார். நான் மிடுலோபிளாஸ்மா ப்ராப்ளத்தால ஒரு 5 years முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணேன் சார். சரிங்க. ஒரு 8 cycle கொடுத்தாங்க. கீமோதெரப்பி ரேடியேஷனும் கொடுத்தாங்க. சரி. இப்போ அதெல்லாம் 5 years ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளம் தலையில இல்லை சார். சரி. ஆனா உடம்பு ஃபுல்லா பெயினா இருக்கு, அப்படியே சுருக்குன்னு குத்துது. இவ்வளவு நாளா இல்லை, இப்பதான் இருக்குது. இல்லை, கீமோதெரப்பி என்ன மருந்து கொடுத்தாங்க தெரியுமா? கையில தான் சார் போட்டாங்க, ஃபுல்லா ஹெட்டுக்கு தான் போட்டாங்க. இல்லை, சில சமயம் கீமோதெரப்பி இன்டியூஸ்டு டாக்ஸிசிட்டி இருக்கும், பெரிஃபரல் நியூரோபதின்னு. அந்த மாதிரி எதுவும் இருந்தால் இந்த மாதிரி கை கால்லாம் சுருக்குன்னு குத்தலாம், இல்லை வலிக்கலாம். பட் மெடுலோபிளாஸ்டமாவில் இருக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் எந்த டாக்டர் ட்ரீட் பண்ணாங்களோ அவங்கள கன்சல்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி எங்ககிட்ட வாங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நான் காரைக்குடியில இருந்து முத்துராட்சி பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ. வணக்கம்மா, சொல்லுங்க சார். வயசு 28 வயசு என் மகளுக்கு. சரிங்க. அது கேன்சர் இருந்துச்சு. அது சிஎம்சியில பார்த்து 2 வருஷம் ஆச்சு, நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க. கேன்சர் எந்த இடத்துல வந்ததுமா? நுரையீரல்ல இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. கழுத்துல கொஞ்சோண்டு இருந்து ஆபரேஷன் பண்ணா மதுரையில. சரி. அப்புறம் ஆபரேஷன் பண்ணிருக்க கூடாதுன்னு சிஎம்சி கொண்டு போனா, அங்கே போய் 2 வருஷம் பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல. சரிங்க.
இப்ப 3 மாசம் இருக்காப்ல, கன்சீவ் ஆயிருக்காப்ல. சரி, கழுத்தில் என்ன கட்டின்னு சொன்னாங்க? கேன்சர்னு சொன்னாங்க. இல்லை, எந்த இடத்துல? தைராய்டுலன்னு சொன்னாங்களா இல்லை வேறு ஏதாவது நரிக்கட்டியில் சொன்னாங்க? சைடுல நரம்புல சைடு. இல்லை, எனக்கு சரியான டீட்டெயில் வேணுமா? கரெக்டாக எந்த இடத்துல கட்டி என்ன மாதிரி கட்டின்னு தெரியணுமே. ஆனால் கேன்சருங்கிறது ஒரு வார்த்தை தான், அதில் பல விதமான டைப்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். அந்த எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சதுனால ஃபர்தராக கரெக்டாக சொல்ல முடியும். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் வணக்கம். டாக்டர், எனக்கு வந்து ஒரு 1 இயருக்கு முன்னால் வந்து ரைட் சைடில் ரைட் அப்டமனில் ஒரு மாதிரி எரிச்சலாகவும் வலியாகவும் இருந்ததுங்க. சரிங்க. அப்புறம் அவங்க போய் செக் பண்ணும்போது அவங்க வந்து ஹெச் பைலோரி டெஸ்ட் பண்ணாங்க. சரிங்க. அது இது எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்துட்டு ஹெச் பைலோரி +7 சொன்னாங்க. சரிங்க. அப்புறம் அப்போதைக்கு ஒரு 1 வீக்கு மருந்து கொடுத்தாங்க, நல்லா இருக்கு. சரி. திரும்பி அதே மாதிரியே ஒரு எரிச்சல் வலி இருக்கு. பிளஸ் வயிற்றுக்குள்ள ஒரு டைஜஷன் ஆகாம அன்ஈஸியா இருக்கு. வயிறு ஒரு பொறுமலா இட்ரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. எண்டோஸ்கோபி மட்டும்தான் பண்ணாங்களா இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களாம்மா? ஸ்கேனும் பண்ணாங்க, எண்டோஸ்கோபி 2ம் பண்ணாங்க. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து கேன்சர் உண்டாக்கக்கூடிய ஒரு கிருமிகள் உள்ள இருக்கு. இல்லை, ஹெச் பைலோரி சில சமயம் கேன்சர் வரலாம், பட் அதுக்காக பயப்பட வேண்டாம். பட் நீங்கள் திரும்ப சரியாகலை, 1 வருஷம் சரியாகலைன்னா நீங்கள் திரும்ப ஒரு தடவை கம்ப்ளீட்டாக இவாலுவேட் பண்ணிக்கிறது நல்லது. திரும்ப அதோட எண்டோஸ்கோபி பண்ணி இல்லை சிடி ஸ்கேன் பண்ணி 2ம் பண்ணி பார்த்து கம்ப்ளீட்டாக இவாலுவேட் பண்ணி வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, ஸ்டமக்கை பற்றி மட்டுமே நினைக்காம கணையம் இருக்குது, பேன்க்ரியஸ் இருக்குது, கல்லீரல் இருக்குது, கேல்பிளாடர் பித்தப்பை இருக்குது, அது மாதிரி எல்லாத்தையுமே தரவாக செக் பண்ணி பார்க்கணுமா. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, நான் சாந்தி ஊட்டிலேருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஒரு பிரஸ்ட் வந்து ஒரு லங்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குங்க. சரிங்க. டாக்டர் கிட்ட போறப்போ அவங்க செக் பண்ணி சொன்னாங்க, லேப் டெக்னீஷியன் சொன்னாங்க விப்ரோடினோமா அப்படின்ட்டு 2 to 3 லம்ஸ் இருக்கு சொன்னாங்க. சரிங்க. அது சீரியஸ் இல்லைன்னு சொன்னாங்க. சரிங்க. அதனால ஏதாவது ஹார்ம் இருக்கா டாக்டர்? உங்களுக்கு என்ன வயதாகுதுப்பா? எனக்கு 29 ஆகுது டாக்டர். ஓகே, எவ்வளோ பெரிய ஃபைப்ரோடினோமா இருக்குன்னு சொன்னாங்க? என்ன சைஸ் எதுவும் சொன்னாங்களா? லம்ஸ் வந்து 3 சென்டிமீட்டர், அப்புறம் 2 சென்டிமீட்டர், அப்புறம் வந்து 1.5 சென்டிமீட்டர் சொன்னாங்க. இல்லை, மல்டிபிள் ஃபைப்ரோடினோமா இருந்து 3 சென்டிமீட்டர் இருந்தால் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுமா. நீங்கள் ஒரு நல்ல பிரஸ்ட் ரேடியாலஜிஸ்ட் பார்த்து அவங்க வந்து நீடில் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அது ஃபைப்ரோடினோமா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா தேவைன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், இல்லை அப்சர்வேஷனில் வச்சுக்கலாம். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேம், நான் தேவி பேசுறேன், தாம்பரத்துல இருக்கேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்க. சார், வாயில வந்து பல்லுக்கு லாஸ்ட்ல வெள்ளையா ஒண்ணு கட்டி மாதிரி வருது, வலிக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே சரியாயிடுது. சரிங்க. அதனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படி சொல்லி? இல்ல, அதுவே சரியாயிட்டா ஒன்றும் பயப்பட வேண்டாமா. அச்சரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃப்டர் செல்சர், அதுதான் அந்த மாதிரி வரும். ரொம்ப டென்ஷனான அந்த மாதிரி வரும். அந்த தொண்டையில கூட ஒரு மாதிரி வெள்ளையா வரும் டாக்டர். அது வந்து இது டஸ்ட் அலர்ஜின்னு சொல்றாங்க. அப்புறம் அதுவா சரியாயிருது. எனக்கு அது பயமாவே இருக்கு. வெள்ளையா ஒண்ணு வருது தொண்டையில, அந்த உள்நாக்கு பக்கத்துல. இல்லை, அதான் ஆஃப்டர் செல்சஸ் அந்த மாதிரி வருமா, அச்சரம் சொல்றது அந்த மாதிரி வரும். பட் எதுக்கு நல்ல ஒரு இஎன்டி சர்ஜனை பார்த்து அவங்க எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்து ஒன்றும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. நிறைய காய்கறி கீரை சாப்பிட்டது ஜென்ரலாக வரக்கூடாது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். என்ன சந்தேகம் சார் கேளுங்க. 2014 எனக்கு நாட்டுல ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்தது. சரிங்க. அது பயாஸ் பண்ணி பாத்தீங்க சார், அது ஓரல் கேன்சர் ரிசல்ட் வந்தது. சரிங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், ஆப்ரேஷனே டாக்டர் ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. சரி. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பிரைவன்ஸா வந்து ரேடியேஷன் கீமோ கொடுக்கணும்னு சொன்னாரு. சரிங்க. ரேடியேஷன் கீமோவும் கொடுத்துட்டோம். எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு கீழே இருக்கு. டிசம்பர் லாஸ்ட்ல வந்து சிடி பண்ண சொன்னாரு. சரிங்க. டிசம்பர் லாஸ்ட்ல வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், நார்மலா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் வாய்ப்பு இருக்காது. இல்லை, டங் கேன்சர் இருந்திருந்தா நீங்கள் ரெகுலராக 5 வருஷத்துக்கு ரெகுலராக செக்கப் போயிட்டே இருக்கணுங்க. கழுத்தில் ஏதாவது லிம்ஃப் நோட்ஸில் எதுவும் வருதான்னு பார்க்கணும். அதில் ரெகுலர் செக்கப் பண்ணிட்டு கரெக்டாக போயிட்டே இருங்க. கண்டிப்பாக வரும்லாம் சொல்ல முடியாது, பட் ரெகுலர் செக்கப் போய் 5 வருஷம் வராட்டி அப்புறம் வராதுங்க. நன்றி சார். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை.
எஸ்எம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், ஒரு செல் வந்து நிறைய மல்டிபிள் ஆகிறது தான் கேன்சர் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நார்மலாக பிளட்டு வந்து அடிக்கடி டொனேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை, உண்மை இல்லை. இது ஒரு செல் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது கேன்சர் கிடையாது. ஓகே. நார்மலாக ஒரு செல் மல்டிப்ளை ஆகி அப்போப்டோசிஸ்னு இயற்கையாக டெத் ஆகணும். ஓகே. அது இல்லாமல் அப்படியே அப்நார்மலாக மல்டிப்ளை ஆனால் தான் அது கேன்சராக மாறும். ஓகே ஓகே. ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் அவங்க சொல்கிறாங்க இது இப்படி தான் இருக்குமோ அப்படிலாம் கேள்விப்படுறோம். ஒருவேளை இப்படி தான் போல இருக்கா, அப்போ அடிக்கடி டொனேட் பண்ணிகிட்டே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வருது. இல்லை, டொனேட் பண்ணுறதுனால தப்பு கிடையாது. பட் டொனேட் பண்ணுறதுனால கேன்சர் வராதுன்னு கிடையாது, எந்த உத்தரவாதம் கிடையாது. ஓகே டாக்டர், நீங்கள் ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து சொன்னீங்க, பேசும்பொழுது அவங்களுக்கு யூட்ரஸில் வந்து கேன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. கொஞ்ச நாள் கழித்து மலக்குடல்லையும் கேன்சர் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ ஒரு நோய்க்கு நம்ம போய் டயக்னோஸ் பண்ணுறோம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே அது வேறு இடத்துலையும் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியாதா? இல்லை, தெரிஞ்சு தான் பண்ணணும். அதுக்கு தான் ஸ்டேஜிங்னு பேர். நம்ம வந்து ஸ்டேஜிங் ஒர்க் அப்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு இடத்துல கட்டியிருந்தால் அது வேறு எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குன்னு பார்த்துட்டு தான் பண்ணுவோம். அதுக்கு தான் என்னென்னா ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட் பண்ணுறதுக்கும் மற்றவங்க ட்ரீட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து இப்போ அதே பேஷண்ட் எங்கள்கிட்ட வந்திருந்தால் யூட்ரஸில் கட்டியிருந்தால் உடனே எடுத்த உடனே ஆப்ரேட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜிங் பண்ணுவோம், ஏற்கனவே பரவி இருக்கான்னு பார்ப்போம் மலக்குடல்கிட்ட. ஏன்னா யூட்ரஸ் வந்து மலக்குடலுக்கு ஜஸ்ட் மேலே இருக்குது. ஸோ அங்கே வந்து ஜாஸ்தி பரவி இருந்தாலோ இல்லை சரியாக ஆப்ரேஷன் திரும்ப வந்தாலும் அது மலக்குடல் தான் முதல்ல அஃபெக்ட் பண்ணும். மேலே யூரினரி பிளாடர் இருக்குது, கீழே மலக்குடல் இருக்குது. ஸோ யூட்ரஸ் கேன்சர் வந்து சரியாக வைத்தியம் முன்னாடியோ இல்லை ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டாலோ ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிறது யூரினரி பிளாடர், யூரின் போகிற அந்த டியூப்லாம் சொன்னாங்க இல்லையா, டியூப் போட்டு வச்சிருக்காங்க, முதுகில் டியூப் போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா கிட்னிலேருந்து வர டியூப் வந்து அந்த யூட்ரஸ்க்கு மேலே போகிற யூரினரி பிளாடர் தான் போய் ஜாயின் ஆகுது. ஸோ அங்கே வந்து அது அடைப்பு வந்துடுச்சுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் தட்ஸ் அ வெரி பேட் லோக்கல் ரெக்கரன்ஸ். ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் பெரிய கட்டி திரும்ப வந்திருக்கு அந்த இடத்துல. அந்த கட்டி வந்து அந்த பேசேஜ் கம்ப்ளீட்டாக யூரின் போகிற பேசேஜையும் அடைக்குது, மோஷன் போகிற பேசேஜையும் அடைக்குது. ஏன்னா அதில் தான் அந்த கட்டி இருந்திருக்கு. ஸோ நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருந்தா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் வந்திருந்தாங்கன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அவங்க கொஞ்சம் நல்ல ஸ்டேஜில் வந்திருந்தாங்க, செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்திருந்தாங்க, தேர்ட் தான் ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி கொடுத்துட்டு அப்புறம் ஆப்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ இன்னும் சுருங்கி இருக்கும். இன்னொன்று பேஷண்ட் ரெகுலர் செக்கப்பில் வச்சுருந்தா ரொம்ப ஏர்லி ரெக்கரன்ஸ் வரும்போது ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஒரு கேன்சருமே அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை, கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், ரேடியேஷன் ஆன்காலஜி, இந்த மாதிரி ஒரு ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் இருக்க இடத்துல போய் வைத்தியம் பண்ணால் தான் யூ தி பெஸ்ட் ஆஃப் தி ரிசல்ட்ஸ். நிச்சயம். தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம், ராமாபுரம் பேசுறேன். என்ன சந்தேகம் கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து பிரஸ்ட் வந்து நான் ஜெனரல் செக்அப்காக போனேன். இப்போ நான் வந்து 52 இயர்ஸ். ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி போகும்போது எனக்கு ஃபைப்ராய்டு இருந்தது. அப்ப FNAC பண்ண அது நார்மல். அடுத்தது வந்து 2 வருஷம் கழிச்சு போகும்போது கால்சிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னாங்க. சரிங்க. அப்புறம் அது வந்து ஸ்டீரியோடிக் பயாப்சி எடுத்தேன், அதுவும் நார்மலா இருக்கு. ஆனா இந்த வருஷம் திருப்பி மார்ச்ல எடுத்த போது அப்படியே அந்த கால்சிஃபிகேஷன் இருக்கு, ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க டாக்டர். சரிங்க. அது அந்த கால்சிஃபிகேஷன் வந்து கேன்சரா மாறுமா? அதான் நான் ஃபாலோ அப் எவ்வளவு வருஷம், அது பெயினாவும் இருக்கு ஒவ்வொரு தரமும் பண்ணும் போதும், அதுக்கு தான் கேட்கலாம் அப்படின்னு. இல்லை, கால்சிஃபிகேஷன் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கால்சிஃபிகேஷன். இப்போ பினைன் கால்சிஃபிகேஷன் இருக்குது, அமார்ஃபஸ் கால்சிஃபிகேஷன் இருக்குது, ஃபைன் ஸ்பெகுலேட்டட் கால்சிஃபிகேஷன் இருக்குது. இந்த மாதிரி பினைன் கால்சிஃபிகேஷன் இருந்தால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். மற்றபடி அமார்ஃபஸ் கால்சிஃபிகேஷன் ஒரு ஃபைன் ஸ்பெகுலேட்டட் கால்சிஃபிகேஷன் வந்து அவங்க பயாப்சி, ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சி பண்ணியிருந்து அதில் நெகட்டிவ்னு ரிப்போர்ட் வந்திருந்தால் நீங்கள் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் ஒன்ஸ் a year அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி மேமோகிராம் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஏதாவது மாறுதல் இருந்தால் உடனே வந்து டக்குன்னு நம்ம பண்ணி அந்த இடத்த மட்டும் ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியும். அதில் நம்ம வந்து நீங்கள் அப்படி ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியாது. ரெகுலர் செக்கப்பில் போய் எவ்ரி இயர் மேமோகிராம் எடுத்து அந்த கால்சிஃபிகேஷன் அதே மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். சப்போஸ் கால்சிஃபிகேஷன் ஏதாவது மாறுதல் இருந்தது அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சி எடுக்கிற மாதிரி தான் வரும். இவ்வளோ தூரம் நல்லா கண்டுபிடிச்சிருக்கீங்க, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணாமல் ரெகுலர் செக்கப்பில் இருக்கிறதா நல்லது. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன், என் பேர் ரம்யா. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர், எங்க அப்பா வந்து பிளட் கேன்சர்னால இறந்து ஒரு 2 மாசம் ஆகுது. சரிங்க. எனக்கு என்ன பயம் அப்படின்னா, எங்க ஃபேமிலியில வேற யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் வருமா? இதுல என்ன அப்படின்னா, எனக்கு வந்து எங்க அப்பாவோட பிளட் O பாசிட்டிவ் அப்படிங்கறனால எனக்கு ஒரு டவுட், இது மறுபடியும் நமக்கு எதுக்கும் பாதிப்பு வருமா பின்னாடி அப்படிங்கறனால அது தெரிய பண்ணிக்கல தான் ஃபோன் பண்ணேன். இல்லம்மா, அப்படி ஒன்றும் பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு என்ன வயதுல வந்தது? ஒரு அவங்களுக்கு வந்து தெரிய வந்தது வந்து ஒரு 61 வயசுல தான் அவருக்கு தெரிய வந்துச்சு. என்ன டைப் ஆஃப் கேன்சர்னு சொன்னாங்களா? பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் வந்து போன்ஸ்ல இருந்து இதா இருக்கு அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. இல்லை, பரவாயில்லம்மா, உங்களுக்கு ஒன்றும் வராது, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நன்றிம்மா. டாக்டர், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பிளட் குரூப் இருந்து அது அப்படியே பரவுங்கிற மாதிரி இருக்கா? இல்லை இல்லை, அதுவும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் அதுவும் கிடையாது. ஓகே டாக்டர். மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ
வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? ஐ எம் ஃப்ரம் பாண்டிச்சேரி மேடம். என்ன சந்தேகம் கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு 9 வருஷம் ஆகுது. சரிங்க. இன்னும் குழந்தை இல்லை எனக்கு. ஆனா வந்து டெஸ்ட்னு பார்த்தா கல்யாணம் ஆகும்போது எனக்கு வந்து 48 கிலோ இருந்தேன். சரிங்க. இப்போ வந்து படிப்படியா இந்த 9 வருஷத்துல 65 கிலோ 70 கேஜி வரைக்கும் ஆயிடுச்சு. சரிங்க. என்னோட டெஸ்ட்னு பார்த்தனாக்கா முன்னாடி டெஸ்டே இல்லாத இருந்து ரொம்ப பெருசாக்கே இருக்கு. இதனால எனக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லம்மா, பெரிய எங்க அம்மாவோட பெரிய தம்பி வந்து கேன்சரால டெத் ஆனாரு. எங்க அம்மாவோட பிளட்டும் அவரோட பிளட்டும் சேமா இருந்திருக்கலாம். அதை வச்சு எனக்கு வர வாய்ப்பு இருக்கா? டெஸ்ட் ஏன் எனக்கு பெருசாயிட்டே இருக்கு? அதை பத்தி கேட்கணும். இல்லை, ஒன்றும் பயப்படணும்மா. உங்கள் சொந்தக்காரங்க இருந்ததுனால உங்களுக்கு அந்த மூலமாக வர்றதுக்கெலாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படிலாம் வராது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு செஸ்ட் பெரிய இருந்து நீங்கள் ஜென்ரலாகவே ஆள் குண்டாயிட்ருக்கீங்க, அதனால் அது பெருசாகிற மாதிரி இருக்குமே தவிர பெரிதாக ஆகிறதுனாலலாம் கேன்சர் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றிம்மா. டாக்டர், இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும்பொழுது நிறைய உங்களுக்கு தெரியுது, எக்ஸ்போஷர் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மனசில் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு அப்படி வந்துருமோ இப்படி வந்துருமோங்கிற ஒரு பயமும் கூடவே வர்றது நேச்சுரலாக இருக்கே. இல்லை, அதான் எப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத கொஞ்சம் ஊதி போதாகரமாக்கிடுறாங்க. தேவையானது வந்து சரியான விதத்தில் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. அது எப்படி அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மீடியா வேர்ல்டில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்குது. நிச்சயமா. ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு பிரச்சனைன்னு எடுத்திங்கன்னா, இப்போ என்னோட பிரச்சனையை நீங்கள் ரொம்ப ஈஸியாக பேசுவீங்க, உங்களோட பிரச்சனையை நான் ரொம்ப ஈஸியாக எடுத்து பேசுவேன். அது மாதிரி அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க 3வது வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடுவாங்க. அங்கே படித்தேன் இப்படி ஆகிடும் இப்படி ஏன்னா இவங்க எல்லாரும் பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ பெஸ்ட்டு வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து பேசி கிளியர் பண்ணிக்கிறது நல்லது. நிச்சயம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ வணக்கம்மா. ஹலோ, நான் சென்னையில இருந்து ரமணி பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? எங்க அம்மாவுக்கு 70 வயசு ஆகுதுங்க. சரிங்க. அவங்களுக்கு மார்புல வந்து கொஞ்சம் சீவு மாதிரி வருது. சரிங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன கர்ப்பப்பை எடுத்துட்டோம். சரிங்க. அது வந்து இப்போ கட்டி மாதிரி இருக்கு கீழவும். சரிங்க. அது வந்து இறங்கியா சொல்றாங்க. சரிங்க. இப்போ அது வந்து எப்படி இருக்கும்? இல்லை, அது ஆப்ரேஷன்னா ஒரு சிலருக்கு ஹெர்னியா வரலாமா, மசில்ஸ் வீக்காக இருந்தால். அது ஹெர்னியா வந்து கேன்சர் கிடையாது. அதுக்கு நீங்கள் டாக்டர் பார்த்து வைத்தியம் பண்ணிக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா. இல்லை அதனால் கஷ்டம் இல்லாட்டி கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் மார்பில் இருந்து சீழ் மாதிரி வருதுன்னா மார்பை 70 வயசில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக மேமோகிராம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் பார்த்துட்டு அவங்கள செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு கட்டி எதுவும் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை புண்ணு எதுவும் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு எதனால் சீழ் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணுறது தான் நல்லது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியிலிருந்து பேசுறோம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம்? எனக்கு வந்து கர்ப்பப்பை பக்கத்து செனப்பையில் வந்து நேர்கட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. நேர்கட்டி வந்து சாக்லேட் கட்டின்னு சொல்றாங்க. சரிங்க. அது ரிமூவ் பண்ணி தான் ஆகணுமா, டேப்லெட்ல சரி பண்ண முடியுமா? இல்லை, நீர்க்கட்டி சாதனம் என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்க்கணும்ப்பா. அது உள்ளுக்குள்ளே செப்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் வந்து தலைக்கு கொடுக்கும்போது பீட்டிங் அதிகமானது, அதனால நீங்கள் நீர்க்கட்டி வந்து அது சாக்லேட் கட்டி வந்து ரத்த கசிவு ஏற்படுத்தி நீங்கள் எடுத்துதான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இல்லை, நீர்க்கட்டிலே நிறைய விதம் இருக்குது. இப்போ ஒவேரியன் சிஸ்ட்டுங்கிறது வந்து சாக்லேட் சிஸ்டா இல்லை வேறு ஏதாவது சாதாரண நீர்க்கட்டியா? ஏன்னா ஜென்ரலாக நீர்க்கட்டிகள்னால வந்து உதிரப்போக்கு ஒன்றும் ஜாஸ்தி வராது. அதில் என்ன மாதிரி கட்டியும் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கலாம். பட் ஜென்ரலாக மருந்து மாத்திரைகளை கரையாது இந்த மாதிரி நீர்க்கட்டிகள். நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா. கார்சினோமா தைராய்டிக் ஸ்பைனல் மெட்டாஸ்டிஸ் D1 D2 போட்டிருக்குமா எங்க ரிலேஷனுக்கு. சரிங்க. அது என்னன்றது ரொம்ப 2 காலமே வரலமா உங்களுக்கு, 1 மாசமா நடக்க முடியாம இருக்காங்கம்மா. அது டாக்டர் வந்து ஜிஹெச்ல தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்கம்மா. அவங்க இருக்க மாட்டேன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா. இப்போ வீட்டுலதான் நாங்க வச்சிருக்கோம். பாப்பா எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். எங்க நாத்தனார் தான்ப்பா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. இப்போ என்ன பண்றது அடுத்தது தெரியல. இல்லை, கார்சினோமா தைராய்டு வித் மெட்டாஸ்டேசிஸ்னாப்பா நம்ம வந்து அந்த தைராய்டு கேன்சர் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சு எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். எடுக்க முடிஞ்சால் கழுத்தில் இருக்கும் தைராய்டு கேன்சருங்கிறது. அதை எடுக்க முடிஞ்சால் அந்த தைராய்டு கேன்சரை எடுத்துட்டு அயோடின் 131 அப்ளேஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அந்த அயோடின் 131 அப்ளேஷன் தெரப்பின்னு கொடுத்தா அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்க அந்த கட்டி வந்து நல்லா கரையும். அதுக்கப்புறம் கால் கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகிருந்தால் ரிக்கவர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். பட் கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகாட்டி கொஞ்சம் ரிக்கவர் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி தேவையான ரேடியோ தெரப்பி கொடுக்கணும் பின்னாடி முதுகெலும்பில் அந்த D1 D2 லெவலில்.
இது வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலைஸ்டு சென்டரில் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வைத்தியம் பண்ண முடியுமா? நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க சேலத்துல இருந்து பானுன்னு சொல்லிட்டு பேசுறோங்க. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. எங்க டாக்டர், நாங்க வந்து குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. எங்களுக்கு சின்னதா மார்பகத்துல பொறி பொறியா இருக்குது. சரிங்க. அக்கல்லையும் பொறி பொறியா கொப்பளம் மாதிரி வருது. அது வந்து ஒரு சீசன்ல வந்து சீல் மாதிரி வருதுங்க சார். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வர்றது கிடையாது, நார்மலா ஆயிடுது. இது கேன்சர் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? இல்லை மேம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா மோஸ்ட்லி ஸ்கின் ரிலேட்டட் இல்லை அந்த ஹேர் ஃபாலிக் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பாருங்கள் முதல்ல. அவங்க பார்த்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து சரியாகட்டி அப்புறம் எங்களை வந்து பாருங்கள், பார்க்கலாம். நன்றிம்மா. டாக்டர், இப்போது இந்த பேஷண்ட் தைராய்டு பற்றி சொன்னாங்க இல்லையா? நீங்கள் அந்த கேன்சர் அப்படிங்கிறதால தைராய்டு இதை எடுத்துட்டா ஹார்மோனல்ஸ் தானே முக்கியமான விஷயம். அப்போ அதோட சுரப்புகள்லாம் எப்படி இருக்கும் டாக்டர்? இப்போ தைராய்டில் வந்து ஒன்று வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து அந்த ஹார்மோன் சுரக்கிறது, தைராக்சின் ஹார்மோன். ரெண்டாவது வந்து அந்த கட்டியை உருவாகி அது கேன்சராக மாறுறது. ஸோ நம்ம சப்போஸ் தைராய்டு கேன்சருக்கு ஆப்ரேட் பண்ணி முழுசாக தைராய்டு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஹார்மோன் சுரக்காது. பட் அதுக்கு எல்ட்ராக்சின் மாத்திரை ரீப்ளேஸ்மெண்ட் கொடுப்போம். ஸோ டெய்லி உண்மையை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசமில் இருப்பாங்க. நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா கலந்து எல்ட்ராக்சின் மாத்திரை போடுவாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஹார்மோன் சுரக்காமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் எல்ட்ராக்சின் மாத்திரை போடுறாங்க. இது வந்து கேன்சர்னால எடுத்துட்டு அதே எல்ட்ராக்சின் மாத்திரை கொடுப்போம், ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. பட் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல வேலை செய்யும், ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஓகே. தைராய்டு கேன்சர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி ஈஸி டு ட்ரீட். அப்போ வேற ஏதாவது ஹார்மோனல்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி ஜென்ரலாக தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்குது, மற்ற ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வராது. இல்லை, ஏன்னா இப்போ நார்மலாக தைராய்டு அப்படின்னு வரும்பொழுது வீக்கம் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்ரேட் அப்படிங்கிறது உண்டு. பட் கேன்சர்னால அதை எடுக்கிறாங்கன்னும் பொழுது வேறு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை ஓக்கல் போயிடுமா, இல்லை பக்கத்தில் இருக்கிற உறுப்புகள் ஏதாவது பிரச்சனை வருமானு வர ஒரு பயம் இயல்பு தானே? இல்லை, தைராய்டு கேன்சர் வந்து ரொம்ப நாள் அவங்க விட்டுட்டாங்க. ஏற்கனவே அந்த ஓக்கல் கார்டுக்கு போகிற நரம்பு ரெக்கரண்ட் நெஞ்சில்னு சொல்லுவோம், அந்த நரம்பு அதை அரிச்சிடுச்சு பாதிச்சிடுச்சு அப்படின்னா தான் கஷ்டம். இல்லாட்டி தைராய்டு கேன்சர் ஆப்ரேட் பண்ணுற ஒரு நல்ல சர்ஜன் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அந்த நரம்பை சேவ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ வாய்ஸில் எதுவும் பிரச்சனை வராது. ரெண்டாவது தைராய்டை கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஒரே இது வந்து அந்த எல்ட்ராக்சின் மாத்திரை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். மூணாவது அந்த பேராதைராய்டு ஹார்மோன்ஸ்னு பக்கத்தில் இருக்குது, பேராதைராய்டு கிளான்ஸ்னு. அந்த பேராதைராய்டு கிளான்ஸை சேவ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த கால்சியம் சப்ளிமெண்டேஷன் இனிஷியலாக கொஞ்சம் நாளைக்கு கால்சியம் சப்ளிமெண்டேஷன் போடணும், அதுக்கப்புறம் அதுவும் தேவை இருக்காது. ஸோ தைராய்டு ஆப்ரேஷனால ஜென்ரலாக எந்த பிரச்சனையும் வராது. அந்த தைராய்டு கேன்சர் வந்து பக்கத்தில் காமனாக அந்த நரிக்கட்டின்றது பாருங்கள், லிம்ஃப் நோட்ஸ்னு. அந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தால் கூட ஜென்ரலாக ஒன்றும் அப்பீரன்ஸ்க்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ எந்த ப்ராப்ளம் வராது. தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் ஒரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து மகேஸ்வரி பேசுகிறேங்கம்மா. என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். 44 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சரிங்க. ஆல்ரெடி பேபி வந்து 2 சிசேரியன், அப்பெண்டிக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ வயிறு அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்தப்போ கர்ப்பப்பை ரொம்ப வீக்கமா இருக்குன்னு சொன்னாங்க சார். சரிங்க. அது வந்து எடுத்துடணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன வயதாகுதுமா? 44ங்க சார். இல்லை, கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குன்னா எதனாலன்னு சொன்னாங்க? எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குனாங்களா? இல்ல, கர்ப்பப்பையும் மொத்தமா வீங்கி இருக்கு. 13.7 சொன்னாங்க, அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க டாக்டர். அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்குமா? அதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு அது ஒரு எண்டோஸ்கோபிக் டெஸ்ட். அது போட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும், தேவைன்னா பயோப்சி எடுத்து பார்க்கணும். அது பார்த்துட்டு தேவை இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணணும், தேவையில்லாட்டி ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லைம்மா. நன்றிம்மா. டாக்டர் மற்ற நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? என் பேரு லக்ஷ்மி. ஓகே. சென்னையில இருந்து பேசுறேன். என்ன சந்தேகமா கேளுங்க டாக்டர். ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். நான் ஒரு ஜெனரல் செக்அப் பண்ண போகும்போது இந்த CA 15.3 பண்ணேன். ஓகே. அந்த வேல்யூ வந்து 11.7 வந்திருக்கு. ஓகே. Is it very risky or I should go for follow-up? என்ன பண்ணி CA 125 CA 15.3? CA 15.3. CA 15.3 ஜென்ரலாக அந்த செக்கப்பில் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நான் இப்போ நடுவில் பேசும்போது சொன்ன மாதிரி தட் இஸ் நாட் அ டயக்னோஸ்டிக் டெஸ்ட். அது பிரெஸ்ட் கேன்சர் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபாலோஅப்பில் இருக்கும்போது வேணால் அப்போ கூட அது 100% கம்ப்ளீட்டாக கார்லேட் ஆகாது. அதனால் நீங்கள் 15.3 அந்த ரிப்போர்ட்டை வச்சு பயப்படவே வேண்டாம், அதை யூ கேன் இக்னோர் இட். நீங்கள் மேமோகிராம் பண்ணி பாருங்கள். மேமோகிராமில் வந்து எதுவும் டவுட் இருந்ததுன்னா தென் யூ கம் டு அஸ், வில் ஹேவ் அ கன்சல்டேஷன். ஸோ மேமோகிராம் இல்லாமல் வெறும் CA 15.3 மட்டும் வச்சு எந்த கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது, பண்ணவும் கூடாது. நன்றிம்மா. டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? குட் மார்னிங் மேடம். திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம், மணிகண்டன். என்ன சந்தேகம் சார் கேளுங்க. சார்ட்ட பேசுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
சார் எனக்கு இது ஏஜ் 36 ஆகுது சார். சரிங்க. எனக்கு கழுத்துல ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சுன்ட்டு சரின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துல பயாப்சி எடுத்து பார்த்துட்டு சரிங்க. அப்புறம் ஒரு திருப்பியும் சர்ஜன் பண்ணி எடுத்துட்டு ஹார்கின்ஸ் லிம்போமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி. அப்புறம் ஹோல் பாடி எடுத்து பார்த்ததுல ஜஸ்ட்லயும் ஒரு 4-5 கட்டி இருந்துச்சு சார். சரிங்க. சரின்ட்டு நான் கீமோதெரப்பி ஒரு 6 சைக்கிள்ஸ் பண்ணேன் சார். சரிங்க. பண்ணிட்டு திருப்பி ஒரு பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல ஒரு ஜஸ்ட்ல மட்டும் ஒரே நோட்ல ஆக்டிவிட்டி இருந்துச்சு. சரி. அப்ப திருப்பி ரேடியோ தெரப்பி ஒரு 30 டேஸ் நான் அப்ப கொடுத்துட்டு சரி திருப்பி ஆஃப்டர் பெட் ஒன்று எடுத்து பார்த்ததுல கம்ப்ளீட் கியூர் ஆயிடுச்சு சார். வெரி குட். சொல்லுங்க. திருப்பியும் ஒரு 1 இயர் கழிச்சுட்டு அப்புறம் அந்த கழுத்து கம்கட்ல ஒரு நெருக்கட்டி மாதிரி இருந்துச்சு சார். அதை ஆப்ரேட் பண்ணி பார்த்தாங்க, அது நார்மல் தான், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் லெஃப்ட் ரைட் ரெண்டுலயுமே நெருக்கட்டி 6 மந்த்ஸ் பேக்ல வந்துச்சு. சரிங்க. அந்த கட்டியும் எடுத்து பார்த்துட்டு அது நார்மலா வந்துச்சு சார். சரிங்க. திருப்பியும் ஒரு 1 இயர் நார்மலா இருந்துச்சு சார். திருப்பியும் ஒரு பெட் ஸ்கேன் போய் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் ஜஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே நோடுல மட்டும் ஆக்டிவிட்டி ஆயிருக்கு அப்படின்னாங்க. சரிங்க. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாரு, அந்த நோடு வந்துட்டு கேன்சர்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி ரேடியேஷன் கொடுத்ததுனால அந்த இடத்துல எதுவும் ப்ராப்ளம், திருப்பி கேன்சர் வர சான்ஸ் இருக்கு, இல்ல ஒரு டிபியா கூட கன்வெர்ட் ஆகுது மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதை வந்து மீடியாஸ்கோபிக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணார் சார். சரிங்க. அது எப்படி சஜஸ்ட் பண்ண, அதான் உங்கள்ட்ட கேட்கலான்ட்டு. மீடியாஸ்கோப்பிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு சார். அது இல்லை, மீடியாஸ்டினோஸ்கோப்பிங்கிறது பண்ணலாம், பட் அதுக்குரிய எக்ஸ்பர்டைஸ் வேணும். அது எல்லா சென்டர்லையும் எல்லாராலையும் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா அது மீடியாஸ்டினோஸ்கோப்பி கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அந்த மீடியாஸ்டினோஸ்கோப்பி பண்ணி கரெக்டாக அந்த நோடை அவங்க லொக்கேட் பண்ணி அதை எடுத்து பயாப்சி பண்ணி அது ரிசல்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா பரவாயில்ல. இல்லை ரிசல்ட் சரியாக வராட்டி ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் ரூல் அவுட் பண்ண முடியாது கம்ப்ளீட்டாக. பட் நீங்கள் சொல்கிற டாக்டர் வந்து நல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அந்த மீடியாஸ்டினோஸ்கோப்பி நல்லா பண்ண முடியும் கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதர் ஆப்ஷன் இஸ் டு வெயிட் ஃபார் another 3 months or 6 months. திரும்ப ஒரு பெட் எடுத்து பார்த்தா அந்த ஆக்டிவிட்டி இருந்த லிம்ஃப் நோட் வந்து பெருசாகுதா சின்னதாகுதான்னு பாருங்கள். சப்போஸ் அது பெருசாச்சுன்னா தென் வில் ஹேவ் டு டேக் இட் அஸ் ரெக்கரன்ஸ் ஆஃப் லிம்ஃபோமான்னு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு ஃபர்தராக ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். நன்றி சார். டாக்டர், இப்போ இவர் சொன்னதை பார்க்கும்போது ஒரு 4-5 பெட் ஸ்கேன் எடுத்திருக்காருங்கிற மாதிரி சொன்னாங்க. இத்தனை ஸ்கேனுங்கிறது அவசியமா? இல்லை, லிம்ஃபோமா பேஷண்ட்டுக்கு எவ்ரி இயர் பெட் ஸ்கேன் எடுப்போம்ப்பா. ஓகே. ஏன்னா வந்து ஒரு லிம்ஃபோமா க்யூர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து 6 monthsக்கு அப்புறம் ரிலாப்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை 1 இயர்க்கு அப்புறம் திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ பார்த்துட்டே இருந்தோம்னா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. இதற்கு ஏதாவது ஸ்டேஜஸ் இருக்கா டாக்டர்? இல்லை, எல்லாத்துலேயுமே இதுவும் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இல்லை, இந்த பெட் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கேட்குறேன். இல்லை, ஸ்கேனுக்கு இத்தனை ஸ்கேன் எடுக்கணும், இந்த ஸ்டேஜ் வந்தால் இத்தனை ஸ்கேன் இல்லை, அந்த மாதிரி கணக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்போ ஒரு டயக்னோஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் ஃபஸ்ட்டு ஒரு பெட் ஸ்கேன் எடுப்போம். தட்ஸ் கால்டு இனிஷியல் இவாலுவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் 6 months கழிச்சு ஃபஸ்ட்டு பெட் ஸ்கேன் எடுப்போம். ஓகே. அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. சப்போஸ் க்யூர் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போ தான் அந்த ரேடியோ தெரப்பி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப எவ்ரி இயர் பெட் ஸ்கேன் எடுப்பாங்க. அது ஒரு இன்ஸ்டியூட்டும் ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருப்பாங்க. சிலர் 6 monthsக்கு ஒரு தடவை எடுப்பாங்க, சிலர் 1 yearக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. ஸோ எடுக்கும்போது ஏதாவது ரியாக்டிவேஷன் இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது மாதிரி பயாப்சி பண்ணி பார்ப்பாங்க. அதான் அவருக்கு அடிக்கடி பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அது பண்ணி பார்த்துட்டு திரும்ப ரியாக்டிவேஷன் இருக்குது, வியாதி திரும்ப வந்திருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி வைத்தியம் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் பண்ணலாம். ஓ, தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர். அதுக்கு முன்பு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவேளை. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், நீங்கள் மலக்குடல் வந்து 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அது பெருங்குடலோட தொடர்பில் இருக்குது அப்படின்னும் பொழுது, ஒரு யூட்ரஸ் பிரச்சனை இருந்தது அப்படின்னு ஒரு பேஷண்ட் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது நார்மல் தான் அப்படின்னு சொன்னீங்க. இதில் வந்து சிறுகுடல் அப்படிங்கிறதோ இல்லை பெருங்குடலில் வேறு சில பகுதிகளோ புற்றுநோய் வந்ததுன்னா பிரச்சனை ஆகுமா? மலக்குடல் புற்றுநோய் இது அந்த இரைப்பையிலேருந்து ஆரம்பிச்சு இரைப்பை உணவு குழாய் சொன்னோம் இல்லையா, ஈசோஃபேகஸ், அது ஸ்டமக்காக மாறும். ஸ்டமக் வந்து அந்த இரைப்பை அங்கே நம்ம சாப்பிடலாம் போய் தங்கும் 4 மணி நேரத்துக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து டியோடனம் வந்து சிறுகுடல் ஆரம்பிக்கும். சிறுகுடல் வந்து 6 அடி இருக்கும், சின்னதாக நம்ம நூடுல்ஸ் மாதிரி இருக்கும், அது பார்க்குறதுக்கு மனுஷங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பெருங்குடலாக மாறும். ஸோ சிறுகுடலை டைஜஸ்ட் ஆகி அந்த 2 liters ஆஃப் ஃப்ளூயிடை வந்து பெருங்குடலுக்கு அனுப்பும். பெருங்குடலோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். 2 liters 1 liter வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும், 1 liter வந்து மலத்தோட சேர்த்து அனுப்பும். ஸோ அந்த மலக்குடல் வந்து பார்த்திங்கன்னா ரைட் கோலன்,
ரைட்னா அசெண்டிங் கோலன் சொல்லுவோம், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், டிசெண்டிங் கோலன், சிக்மாய்டு கோலன், அப்புறம் ரெக்டம். ஓகே, இந்த ரெக்டம் தான் மலைக்குடல்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்ட்டில் ஸோ குடலில் எங்கே வேணாலும் வரலாம் கேன்சர். காமனாக வந்து ரைட் கோலனில் வரும், லெஃப்ட் கோலனில் வரும். நம்ம ஊரில் ரெக்டோ சிக்மாய்டு, அந்த சிக்மாய்டு ரெக்டம் ஜங்ஷனில் நிறைய வரும். ஸோ இப்போ வந்து ரொம்ப காமனாக மேபி நம்ம வெஸ்டர்ன் டயட் அடாப்ட் பண்ண இந்த ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றது, ஃபேட் ஐட்டம் நிறைய சாப்பிட்றது, இன்ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. அந்த மாதிரி வரும்போது நிறைய குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர். இல்லாட்டி முன்னாடி வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு தான் ரொம்ப இருக்கும், நம்ம ஊரில் அதிகமாக இருக்காது. நம்மளோட டயட்ரி பேட்டர்ன் தான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம டயட்ரி பேட்டர்ன் அப்படி வெஸ்டர்னைஸ்டாக மாற்றினாலும் நிறைய மலக்குடல் சம்மந்தப்பட்ட கேன்சர் ரொம்ப காமனாக வருது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வைத்திய முறைகளும் முன்னேறிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் இன்சிடென்ட்ஸும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். மேடம் நான் பெரம்பூர்லேருந்து முஜிபுர் ரஹ்மான் பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கங்க. எனக்கு வந்து சார் எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு 1.5 month முன்னாடி ஒரு தலைவலின்னு சொல்லி படுத்ததான் சார். சரிங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் பயாப்சி பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து பிரெயினில் வந்து டியூமர் இருக்குன்றாங்க. சரிங்க. அப்புறம் பயாப்சி ரிசல்ட் வந்து ஆஸ்ட்ரோடைமா சுப்ரல்டா கிரேட் 2ன்னு வந்தது சார் ரிசல்ட்டு. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொன்னாங்க டியூமர் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ரேடியேஷன்லேயே ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி 27 ரேடியேஷன் கொடுத்தாங்க சார். சரிங்க. ரேடியேஷன் பண்ணி ஒரு 10 நாள் தான் சார் ஆச்சு. இப்போ மறுபடியும் அந்த பழைய மாதிரியே எனக்கு வந்து கை கால் லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடில் வந்து ஆக்சுவலி டியூமரு, சரிங்க, லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் அப்படியே வலி அப்படியே மதப்பு ஒரு மாதிரியே இருக்குது சார். இல்லை அது கட்டி எவ்வளோ தூரம் கரைஞ்சிருக்குன்னு பார்க்கணுங்க. நீங்கள் நல்ல ஒரு நியூரோ சர்ஜிக்கல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து எடுத்தோன்னே சின்ன கட்டியாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. இது நல்ல ஒரு நியூரோ சர்ஜனாக இருந்தால் எதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரேடியேஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி ரேடியேஷன் கொடுத்துருந்தாலும் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருந்தால் டெஃபினட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கணும். மேபி சம்டைம்ஸ் ரேடியேஷன் எஃபெக்ட் இருந்தால் இருக்கலாம். பட் எதாக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் வைத்தியமான டாக்டர் மூலம் கன்சல்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு நல்ல நியூரோ சர்ஜிக்கல் சென்டருக்கு வாங்க. வந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு எவ்வளோ என்ன பெஸ்ட்டு பண்ண முடியும்னு சொல்லலாம். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். என் பேர் முருகன், பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கங்க. ஆக்சுவலாக வந்து இறப்பையில் வந்து கட்டி இருந்தது சார். அது பயாப்சி பண்ணதில் லிபாமான்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்க. அதுக்கு 1.5 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்ச் அது போல இருக்கிறதுனால ஆப்ரேஷன் வேணாம்னு சொல்லிட்டு ஈமோதெரபி போனாங்க. சரிங்க. ஒரு 3 சைக்கிள் கொடுத்துட்டாங்க சார். இப்போ ஆக்சுவலாக அதை மறுபடியும் அது 3 சைக்கிளோட போதுமா இல்லாட்டி மறுபடியும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குமோ? அது கொஞ்சம் லிவர்லேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. இல்லை, லிம்ஃபோமா ஆஃப் த ஸ்டமக்குன்னா கீமோதெரப்பி தாங்க ட்ரீட்மெண்ட்டு. லிம்ஃபோமா உங்களுக்கு டயக்னோஸ் வந்து லிம்ஃபோமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது பண்ணி லிம்ஃபோமான்னு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இரைப்பை லிம்ஃபோமா அப்படின்னாங்கன்னா 6 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப எண்டோஸ்கோப்பி பண்ணி பார்க்கணும், பெட் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்துட்டு அந்த லிவரில் இருக்கிறது லிம்ஃபோமா தானே என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து கீமோதெரப்பி தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக லிம்ஃபோமான் இருந்ததுன்னா. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு கேன்சர் லிஃபோமா கட்டி இருந்தது மேடம். சரிங்க. அது இப்போ கீமோதெரபி மூலியமா எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிட்டேன் சார். சரிங்க. திருப்பி மறுபடியும் எனக்கு ஒரு அந்த கட்டி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு உடனே ரேடியேஷன் வைக்கணும்னாங்க. ஒரு 18 நாள் ரேடியேஷன் வச்சேன் சார். சரிங்க. 18 நாள் ரேடியேஷன் வச்சு அதை சரி பண்ணிட்டேன் சார். சரிங்க. இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ மந்த்லி வந்து செக்கிங் வர சொல்லிருக்கேன். மறுபடியும் 1 மாசம் கழிச்சு போனா சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க சார். சரிங்க. சிடி ஸ்கேன் எடுத்தும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. எனக்கு நான் வந்து ஹெவி டிரைவர், லாரி டிரைவர் நான். சரிங்க. அதனால இப்போ எனக்கு வெளிநாடு போறது ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அதனால போக முடியுமான்னு போய் சாரை கேட்டேன். அவங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் டவுட். அது போகலாம் மறுபடியும் இல்லை மாசம் செக் பண்ணணுமா இல்லை 6 மாசம் ஒரு செக் பண்ணணுமா? இல்லை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணால் போதுங்க. நீங்கள் ஊருக்கு போகிற முன்னாடி ஒரு பெட் ஸ்கேன் எடுங்க. ஹோல் பாடி பெட் ஸ்கேன். ஹோல் பாடி பெட் ஸ்கேன் எடுத்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஊருக்கு போகலாம். போயிட்டு 6 மாதம் கழிச்சு செக்அப் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார். ஹலோ, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லது சார். உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. கேக்குறேன் மேடம். கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். எனக்கு கேன்சர் இருந்துன்னு சொல்லிட்டு கணத்துல. சரிங்க. ரேடியேஷன்லாம் கொடுத்துட்டாங்க சார். 3 மாசம் ஆச்சு. செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லிக்கிறாங்க சார். சரிங்க. அதனால அதுக்கு எதனா உயிருக்கு எதனா ஆபத்து இருக்குமா சார்? இல்லைங்க, ரேடியேஷன் கொடுத்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. செகண்ட் ஸ்டேஜ்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். தைரியமாக இருக்கலாம். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து கலகாட்டூர் கிராமத்துல இருந்து பேசுறேம்மா. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. 3 வருஷத்துக்கு முன்ன எனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்தது. சரிங்க. அது ஆபரேஷன் பண்ணிட்டோம். சரி. பண்ணிட்டு அப்புறம் அந்த கட்டி ரிசல்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி. எடுத்துட்டோம். இனிமே மாத்திரை தேவையில்லைன்னு மாசம் செக்கப் வாங்கினாங்க. சரிங்க. செக்கப்புக்கு போயிட்டு இருந்தேன் நானு. சரிங்க. அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எலும்புல வலிக்குது. சரி. அது டாக்டர் சொன்னதுக்கு அந்த சிரிஞ்சில எடுத்தாரு, செக் பண்ணிட்டு ஒண்ணும் இல்லைட்டாரு. சரிங்க. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். சரிங்க. அதுக்கப்புறம் கால் நடக்கவே முடியாத போயிடுச்சு, முதுகு தண்டு எலும்புல. சரி. மறுபடியும் போய் போன் ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னோம். சரிங்க. அதுல பார்த்தா எலும்பு ஃபுல்லா பரவிச்சு, நுரையீரல் பாதிச்சு போச்சுட்டாங்க. உடனே கீமோதெரபி ஏத்துனாங்க சார், ரேடியோசேஷன் வச்சாங்க. சரிங்க. இப்ப 8 மாசமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்க. மாசம் போயிட்டு இந்த எலும்பு போனு கட்டி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. சரிங்க. வெயிட் குறையவே மாட்டேங்குது சார், வெயிட் அப்படியே இருக்குது. அப்புறம் டாக்டர் சொன்னாரு, நீ தைராய்டு இருக்கா பாக்கணுமா சரிங்க அப்படின்னாரு. இல்லம்மா, உங்களுக்கு நல்ல விதமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அங்கேயே தொடர்ந்து வைத்தியம் பண்ணுங்கம்மா. கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. நன்றிம்மா. டாக்டர், இப்போ இந்த நம்ம குடல் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மலக்குடல் பற்றி சொன்னீங்க. இப்போ பெருங்குடலில் இல்லை வேறு ஏதாவது சிறுகுடலில் இந்த மாதிரி கேன்சர் வருது அப்படின்னும்பொழுது இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு பாதி இடத்துல கேன்சர் வருது அப்படின்னா அந்த குடலை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கா? சிறுகுடல்லாம் ஈஸியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணி பண்ணிடலாம். பெருங்குடலாம் அது மாதிரி தான் பண்ணுவோம். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரைட் ஹெமிகுலெக்டமி, லெஃப்ட் ஹெமிகுலெக்டமின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல இருக்கோ அதை சுற்றி அந்த பிளட் வெசல் கரெக்டாக சப்ளை பண்ணுற பிளட் வெசலோட ரூட்டிலேருந்து எடுப்போம். அதுக்குரிய அந்த நரிக்கட்டிகளாக இருக்கும் அதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு சிறுகுடல் எடுத்து பெருங்குடலோட ஜாயின் பண்ணுவோம். இல்லாட்டி பெருங்குடலையும் ஜாயின் பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் இப்போ சிக்மாய்ட் ரெக்டம் வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, ரீகனெக்ட் பண்ணிடலாம். ரெக்டம் மலக்குடலோட ரொம்ப அடிபாகத்தில் வந்தது, லோவர் தேர்ட் ஆஃப் த ரெக்டமில் வந்ததுன்னா தான் சில சமயம் என்ன பண்ணால் கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி கொடுத்து பார்த்து சுருங்குதான்னு பார்ப்போம். நல்லா சுருங்கிடுச்சுன்னா மலக்குடல் கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டியதில்லை, மேலே மட்டும் எடுத்து கோலோவினல் அனஸ்டமோசிஸ், கீழே லோ ஆன்டி ரிசெக்ஷன் அந்த மாதிரி சொல்லி திரும்ப கனெக்ட் பண்ணி ஸ்பெஷல் ஸ்டேப்லர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு ரீகனெக்ட் பண்ணி அந்த பேக்லாம் போடாமல் பண்ணிவிடுவோம். ரொம்ப அடியில் வந்துடுச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லை, ஒரு 2 சென்டிமீட்டருக்கு கீழேயே கட்டி இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக மலக்குடல் எடுத்துகிட்டு இங்கே பேக் போட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வரும். பேக்னா மோஷன் போகிறதுக்கு வெளியில் பேக் வைக்கிற மாதிரி வரும். பட் மோஸ்ட்லி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி ரேடியோதெரப்பியும் கொடுத்து அந்த கட்டி நல்லா சுருங்குதான்னு பார்ப்போம். சுருங்குச்சுன்னா சிலருக்குலாம் ஒரு 115 பேருக்கு கம்ப்ளீட்டாக சுருங்கி தான் ரெகுலர் செக்கப்பில் இருந்தால் போதும். சப்போஸ் சுருங்காமல் அந்த கட்டி கொஞ்சம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மிட் தேர்ட் அண்ட் லோவர் தேர்ட் ரெக்டல் கேன்சர்ஸ்க்கு நம்ம கீமோ ரேடியேஷன் கொடுத்தா ஒரு 50% ஆஃப் த பீப்புள், அது 100 பேரில் 50 பேருக்கு குடலை சேவ் பண்ண முடியும். அந்த கட் பண்ணி எடுத்து ரீஜாயின் பண்ண முடியும். ரீஜாயின் பண்ணி நார்மல் பேசேஜ்லேயே மோஷன் போக வைக்க முடியும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாருக்கும் குடல் எடுத்து வெளியில் வச்சுடுவாங்க, அந்த பேக் போட்டு விட்டுருவாங்க. அப்போ தான் பேஷண்ட்ஸ்லாம் பயந்து இந்த வைத்தியத்துக்கே போகாமல் அது வலியோட இறந்து போயிடுறது, குடல் அடப்பெல்லாம் பட் இப்போ எல்லாரும் முன்னுக்கு வராங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் உள்ளேயே கனெக்ட் பண்ணிடுறோம், தேவைப்பட்டாதான் வெளியில் பேக் வைக்கிறோம். சரி தொடர்ந்து பேசுகிறேன் டாக்டர் நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா. பாண்டிச்சேரியில இருந்து வளர்மதி பேசுறேன். என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு கொஞ்சம் இரிட்டபிள் பவுலிங் சிண்ட்ரோம் என்ற ஒரு விஷயம் இருக்குங்க டாக்டர். சரிங்க. எனக்கு ரொம்ப நாளா அப்படி அந்த மாதிரி வயிறு வலிச்சல் அடிக்கடிக்கு போகும், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எனக்கு ஹிஸ்டெக்டமி முடிச்சிருக்காங்க. சரிங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போய் பார்த்தப்போ அவங்க ஒரு கொலோனோஸ்கோபி டெஸ்ட் நானே எடுக்க சொன்னேன். எடுத்துட்டு அப்பதான் சொன்னாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எடுத்து ஒரு 3 இயர்ஸ் ஆயிருக்கும் எனக்கு. ஒரு 1 கோர்ஸ் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, டேப்லெட்ஸ் தான். அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட்ல கால்ல கொஞ்சம் ஃப்ராக்சர், அதுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் நிறைய எடுத்ததுல மறுபடியும் இப்ப கொஞ்சம் நிறையவே ஆயிருக்கு. எனக்கு என்ன பயம்னா இந்த மாதிரி இருக்கிற இரிட்டபிள் பவுலிங் சிண்ட்ரோம்ன்றது கேன்சரா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒண்ணு தெரியணும். அப்புறம் கொஞ்சம் நடுவுல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு உங்க ப்ரோக்ராம்ல. பொதுவா இந்த மாதிரி மலக்குடல் கேன்சர்னா அதுல என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் டாக்டர். இல்லை, மலக்குடல் கேன்சரில் சிம்டம்ஸ் முதல்ல சொல்லிடுறேன். எப்படின்னா ஒரு மாதிரி டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப போகணும் போல ஒரு ஃபீலிங் இருக்கும்.
சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் இவாக்குவேஷன் திரும்ப போயிட்டு இருப்பாங்க, அது ஒரு சிம்டம். ரெண்டாவது ப்ளீடிங், அதாவது மலத்தோட சேர்ந்தோ இல்லை மலத்துக்கு முன்னாடியோ இல்லை மலத்துக்கு அப்புறமோ டீஃபிகேஷனுக்கு அப்புறம் மோஷன் பாஸ் பண்ண டைமில் ப்ளீடிங் இருந்தால் கேன்சர் சிம்டம்ஸாக இருக்கலாம். ரெண்டாவது மூணாவது கான்ஸ்டிபேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்து அடிக்கடி சரியாக போக முடியாத மாதிரி இருந்தால் இருக்கலாம். நாலாவது மியூக்கஸ் டிஸ்சார்ஜ், அந்த சளி மாதிரி கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருந்தால் இருக்கலாம். இந்த மாதிரி எந்த வித மாறுதல் இருந்தாலும், இப்போ கலோதோட டாய்லெட் போகிறோம், அதுக்கப்புறம் எந்த வித மாறுதல் இருந்தாலுமே அதோட செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இயற்கைக்கு மாறாக வேறு எதுவாக இருந்தாலும் உடனே அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்ட இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வந்து, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்ங்கிறது டயக்னோஸ் ஆஃப் எக்ஸ்க்ளூஷன். எடுத்த உடனே வந்து டயக்னோஸ் பண்ண மாட்டோம், இது ஐபிஎஸ்ன்னு எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணி இப்போ கொலனோஸ்கோபி பண்ணி பார்த்து எல்லாமே நார்மலாக இருக்குது, அது வந்து உங்களுக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இல்லை, கிரான்ஸ் டிசீஸ் இல்லை, கேன்சர் இல்லை, வேறு எதுவும் அமீபிக் கொலைட்டிஸ் இல்லை, எந்த விதமான எதுவும் இல்லை அப்படின்னா தான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒரு டயக்னோஸ் வருவாங்க. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வந்து கேன்சராக மாறாது, அதுக்காக பயப்பட வேண்டாம். பட் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு ஒருத்தரை பிராண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து ஆர்கானிக் பெத்தாலஜி எதுவும் இல்லை அப்படிங்கிறது நம்ம 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், என் பேர் விக்ரம், ஆலப்பக்கத்துல இருந்து சென்னை. என்ன சந்தேகம் சார்? கேளுங்க டாக்டர் கிட்ட. எனக்கு லிப்பேஸ்னு ஒரு கெமிக்கல் வந்து 243ன்னு போட்டிருக்கு சார். அதுக்கும் பான்கிரியாஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐ பீன் a diabetic for last 5-6 years. சார், எந்த கெமிக்கல் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க? திரும்பவும் ஒரு தடவை சொல்லுங்க. லைபேஸ். ஓகே, லைபேஸ்க்கும் கேன்சருக்கு சம்பந்தமே இல்லைம்மா. சாரி சார், லைபேஸ். அதுக்கு ஒன்றும் சம்பந்தமே இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நன்றி சார். டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் என் நேம் வந்து சங்கீதா, சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஏஜ் வந்து 43 ஆகுது. அவங்களுக்கு ரெக்டோசிக்மாய்ட் கேன்சர் 1 இயர்க்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியிருக்காங்க மேம். அதை பற்றி சார் கிட்ட கேட்கணும் மேம். கேளுங்கம்மா. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்ப்பா. சார், 1 இயர்க்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு ரெக்டோசிக்மாய்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். சரிங்க. ஆக்சுவலாக வந்து அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. 2 ரேடியேஷன் கொடுத்தாங்க. கீமோ வந்து ஒரு சைக்கிள் மட்டும்தான் சார் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செட் ஆகல. சரிங்க. செஸ்ட் பெயின் வந்தாலும் கீமோ உங்களுக்கு பாடிக்கு செட் ஆகல. ஃபாலோ அப்ல பாத்துக்கலாம். மந்த்லி த்ரைஸ் ஒன்ஸ் வந்து சிஏ டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க சார். சரிங்க. லாஸ்ட் டைம் நாங்க சிஏ டெஸ்ட் பண்ணும்போது 1.3 இருந்துச்சு. இப்போ வந்து 1.5 இருக்கு. இதால எதனா ப்ராப்ளம் இருக்குமா சார் அவங்களுக்கு ஃபர்தரா? இப்போ 1.3 to 1.5 வந்து இட் இஸ் நாட் வெரி சிக்னிஃபிகண்ட். பட் நீங்கள் அடுத்த 3 months கழிச்சு திரும்ப சிஏ பண்ண சொல்லுவாங்க. அந்த சிஏ ரெகுலராக செக்அப் பண்ணிகிட்டே வாங்க. பட் இந்த 1.3, 1.5, 1.7 திரும்ப 1.5 ஆகும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பட் 1.7லேருந்து ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு, 4 ஆகுது இல்லை 6 ஆகுது, அந்த மாதிரி ஆச்சுன்னா திரும்ப பெட் ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். நன்றிம்மா டாக்டர் மற்றொரு நேயர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. என்ன சந்தேகமா? கேளுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் கேட்குறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சார் வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு வந்து இந்த தைராய்டு கிளாண்டுக்கு அடியில் வந்துன்னு ரைட் லோப்ல வந்து ஒரு சின்ன நோடு இருந்தது 3.3x9 mm. சரிங்க. அப்புறம் அது வந்து அந்த கத்தி வந்து பயாப்சி பண்ணி பார்த்தப்போ அதுவும் சாதாரண கத்தி தான் சொல்லிட்டு ஹோமியோபதி மெடிசன் தாங்க எடுத்தேன். சரிங்க. அப்புறம் அது பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் 3x3 mm இப்போ வந்து 3x3 mm இருக்குங்க. சரிங்க. அப்புறம் அது இல்லாம வந்து செஸ்ட் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கட்டியா கல்லு மாதிரி இருக்குங்க. எப்பவுமே கொஞ்சம் அப்பப்ப வலி வருங்க. அதுவும் மேமோகிராம் எடுத்து பார்த்தேங்க. சரிங்க. மேமோகிராம் எடுத்து பார்த்தப்போ அதுல வந்து ஒன்னும் அந்த மாதிரி வேற எதுவும் இல்ல. சும்மா இந்த சிஸ்ட் மட்டும் லெஃப்ட் பீஸ்ல வந்து ஒரு சிஸ்ட் இருக்குதுங்க. சின்ன ரொம்ப மைல்டான சிஸ்ட் தான் இருக்குங்க. சரிங்க. அது வந்து அதுலயும் வந்து ஒன்னும் பெருசா வந்து உங்களுக்கு வந்து ஒன்னும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 months கோர்ஸ் ஆஃப் இது மட்டும் கொடுத்துட்டு நிறுத்திட்டாங்க. இப்போதைக்கு வந்தாலும் பின்னாடி அது வளர்ந்து பெருசாச்சுன்னா மட்டும் பாக்கலாம். அது இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபர்தரா இது சம்பந்தமா ஏதாவது வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்க்கணுங்களா இல்ல வந்து ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுங்களா சார்? இல்லைம்மா, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் நல்லா தான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கேயே அப்படி ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம்மா. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, தைரியமாக இருக்கலாம். நன்றிம்மா. டாக்டர், நீங்கள் இதை பற்றி பேசும்பொழுது ஃபுட் ஹேபிட் வந்து இப்போ கொஞ்சம் மாறிட்டே வருது, வெஸ்டர்னைஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னீங்க. என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், இதையெல்லாம் தவிர்க்கலாம் டாக்டர் இதில்? இல்லை, நல்ல சிறந்த காய்கறி வகைகள், நிறைய பழங்கள், நல்ல எக்ஸசைஸ், இது 3 இருந்தால் போதும். நம்ம பெஸ்ட் பேசிக் சவுத் இந்தியன் டயட் நல்லா சாப்பிட்டோம்னா போதும். நார்மலாகவே ஃபைபர் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க அப்படிங்கிற அந்த ஃபைபருக்கு நிறைய காய்கறி கீரை எடுத்தாலும் நிறைய ஃபைபர் கிடைச்சிடும். அதுவே போதும். எக்ஸ்ட்ரா இதுக்காக தனியாக ஸ்பெஷலாக ஒன்றுமே பண்ண வேண்டாம். தனியாக ஸ்பெஷலாக பண்ணுறது நம்ம அந்த சிப்ஸ் ஜங்க்ஸ் நிறைய சாப்பிடலாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. ஹை ஃபேட் இன்டேக், நிறைய மட்டன் சாப்பிட்றது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே நிறைய வியாதியை கட்டுப்படுத்திடலாம். நிச்சயம். இன்றைய நிகழ்ச்சியில் மலக்குடல் புற்றுநோய் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.
இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி டாக்டர். வணக்கம். நேற்றில் உண்மையில் இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய எக்ஸ்போஷர்ஸ் இருக்குங்கிறதுக்காக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குமா, எனக்கு வந்துருமாங்கிற வீணான பயம்ங்கிறது தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் மருத்துவரை அணுகிறதுங்கிறது தான் சரியான முறையாக இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றியும் வாழ்த்துக்களும்.